கூட அப்பா இருப்பாங்களா? காவ்யா அப்போ 9th படிச்சுட்டு இருந்தா. அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஸோ ரொம்ப செல்லம். அவங்க அம்மா அப்பா இவ்வளோ தான் வீட்டில். திடீர்னு அவங்க அம்மா அப்பா கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அம்மா அவங்க அம்மா வீட்லேயும் அவங்க அப்பா அவங்களோட அம்மா வீட்லேயும் போயிட்டாங்க. அவங்க இருந்த வீடு கூட அப்படியே பாழடைஞ்சு போயிடுச்சு. காவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவையும் பிடிக்கும், அப்பாவையும் பிடிக்கும். பட் அந்த டைம் அவங்க அம்மா கூட தான் அவள் இருந்தா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. நைட் டைம் ஆனாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்க ஆரம்பித்தா. டிஃப்ரெண்ட்டாக மீன்ஸ் திடீர்னு நைட் எழுந்திரிச்சு அழுவா, திடீர்னு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாள். பட் மார்னிங் எழுந்துச்சி கேட்டால் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நான் அப்படியா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு காவ்யா எப்பவும் போல் அழுதா. அவங்க அம்மாவும் சரி இது எப்பவும் போல் நார்மல் தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் திடீர்னு எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டா. அவளோட அம்மாவும் பின்னாடியே போய் பார்த்தாங்க. ஆனால் வெளியே போனவ வீட்டுக்கு வெளியவும் இல்லை, அந்த சரௌண்டிங்லேயும் இல்லை. காவ்யாவை காணோன்னு அவங்க அம்மா அவங்க பாட்டி தாத்தா எல்லோரும் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த ஊர் ஃபுல்லாக சொல்லப்போனால் வலை வீசி தேடிட்டாங்க. ஆனால் காவ்யாவை காணோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. இது எதுவுமே நடக்காத மாதிரி காவ்யா அங்கே படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தா. அவங்க அம்மாவுக்கும் அவங்க பாட்டி தாத்தாவுக்கும் எதுவுமே புரியலை, என்ன நடக்குதுன்னு தெரியலை. சரி ஓகே இதை இப்படியே வச்சுருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சாமி பேய் இது மேலெலாம் நம்பிக்கை இல்லை. ஸோ அவங்க காவ்யாவுக்கு ஏதாவது மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு அவள் மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே நார்மலாக தான் இருக்கா, அவளுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, ஷீ இஸ் ஸோ ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காவ்யா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது எதுவுமே இல்லைனா ஏன் இவள் இப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காவ்யாவோட பாட்டிக்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே அவங்க அம்மா சொல்கிறாங்க. காவ்யாவோட பாட்டியும் இதை வேறு முறையாக டீல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி காவ்யாவுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறா? அதுக்கு நெக்ஸ்ட் டேவே காவ்யாவோட பாட்டியும் காவ்யாவோட அம்மாவும் காவ்யாவை பக்கத்தில் இருக்க தர்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல். அவங்க அந்த பொண்ணை பார்த்த உடனே இவ கூட ஒரு ஷைத்தான் இருக்குது, அதுதான் இவளை இப்படி பண்ண வைக்குது இப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சுருந்த ஹோலி வாட்டரை எடுத்து காவ்யா மேலே தெறிக்கிறாரு. அப்போ தான் அவள் உடம்புக்குள்ளே இருந்ததே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அது வெளியே தெரியும் போது என்ன சொல்லுதுன்னா, உன்னால் என்ன இவளை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அந்த இறைவன் நினச்சா உன்னையே அழித்து துஷ்பம் பண்ணிடுவார், அதனால் நீ இந்த குழந்தைய விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பட் அதுக்கப்புறம் தான் அவருக்கே என்ன ஆச்சு அப்படின்னு தெரிய வருது. அப்படி அந்த குழந்தை மேலே என்ன தான் இருக்குது, எதனால் அதை பிரிக்க முடியாது, உன்னால் என்னை விரட்ட முடியாதுன்னு சொல்லுது. அந்த மசூதியில் இருந்தவரும் குழந்தை மேலே ஹோலி வாட்டராக தெரித்து சம் குட் ஸ்பிரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறாரு. அதை தாங்க முடியாத அந்த குழந்தை மேலே இருந்தது, நீ என்ன பண்ணாலும் என்னால் இவளை விட்டு போக முடியாது, ஏன்னா இவளை கூட்டிகிட்டு போய் இவளை வச்சே பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு ஷைத்தானை ஏவி விட்டதே அந்த குழந்தையோட அப்பா தான். ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஆமாம், அந்த குழந்தைக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை இல்லை, அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை வரதே இந்த குழந்தையால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பொன் குழந்தைங்கனாலே பிடிக்காதான். இதை அந்த குழந்தைக்கிட்ட காட்டலை, அவங்க அம்மா கிட்ட காட்டி சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க, இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது எதுவுமே அந்த குழந்தைக்கும் தெரியாமல் அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியாமல் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த குழந்தை இருந்தால் தானே அடுத்த குழந்தைக்கு இவரை ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த குழந்தையே இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அவங்க அம்மா கூட இருக்கும்போதே வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே கூட்டிகிட்டு போய் அவருக்கு இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் பண்ணுறவருக்கு இருக்கும் ஒரு 50+ ஏஜ் இருக்கும். அவர் ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவர். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த குழந்தை இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உலகம் தெரியாத பொண்ணும் ஏன்ப்பா எதுக்கு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வருதில்லடா, சின்ன பூஜை பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த ஸ்பிரிச்சுவல் பூஜையில் உட்கார வச்சு இந்த ஷைத்தானை அந்த பொண்ணு மேலே ஏவி அந்த பொண்ணை கொல்றதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை
அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவன் அந்த குழந்தைய அவங்க அப்பா முன்னாடியே பேட் டச் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த குழந்தை உடம்புல இருக்கிற அந்த ஷைத்தான் அவர்கிட்ட சொல்லுது. சில பல நல்ல ஸ்பிரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி அவர் அந்த குழந்தை உடம்புலேருந்து அந்த ஷைத்தானை நீக்கி அந்த சைத்தானை ஒரு வழியாக அல்லாவோட அருளால் அழிக்கவே செஞ்சிடறாரு. ஆனால் இப்படிப்பட்ட அப்பாக்களும் இன்னும் இந்த பெண் குழந்தைங்களை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க.